ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான நோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நோ மேக்கப் லுக் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் விலாக்ஸ். என் பேரு குமுதா. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஃபேஸை வந்துட்டு ஆஃப் கேமரால கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோட சிம்பிளோட கிளென்சர் யூஸ் பண்ணி தான் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இந்த பாண்ட்ஸோடது யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த மாதிரி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைமர் யூஸ் பண்ணிக்க போறோம். பிரைமருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது லாக்மேயோட ப்ளூ பர்ஃபெக்ட் பிரைமர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து போஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து பிரைமர் அப்ளை பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு கிரீம் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஃபேஸோட சென்டர்ல, ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து இந்த இடத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரக்டா வந்து காம்பேக்ட் தான் போறோம். அதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. லிப் பாம்க்கு வந்துட்டு இந்த மேபிலினோடது யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு பிரைமர். இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போய்க்கலாம். டேரக்டா காம்பேக்ட் தான் போறேன். காம்பேக்ட்க்கு நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மேபிலினோட ஃபிட் மீ யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல என்னோட ஷேட் பாத்தீங்கன்னா 330. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுடர் பிரஷ் எடுத்துக்கோங்க. பவுடர் பிரஷ் எடுத்து நல்லா இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேர்க்கிற இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே தான். அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எனக்கு வந்து எதுவுமே வந்து போடல, ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எதுவுமே நம்ம பண்ணிக்கல. ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பிரைமர் போட்டிருக்கோம், எனிவேஸ் நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு பவுடர் செட் பண்ணிக்கணும். தென் காஜல் போட்டுக்கலாம். காஜலுக்கு நான் எனக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சுகர் பாப்போட காஜல் தான் யூஸ் பண்றேன். சுகர் பாப்போட காஜல் பாத்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் ஃபேவரட்டா இருக்கு. நல்ல ஒரு பிச் பிளாக்கா இருக்கு. சீக்கிரமா ஸ்மெஜ் ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்கு. ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போறேன். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு சைட் ஜெல்லும் ஒரு சைட் பவுடரும் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல இருக்கும். இதை எடுத்துட்டு வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ஆங்குலர் பிரஷ் எடுத்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து சரியா வந்து கிளியரா தெரிய மாட்டேங்குது. அதுல வச்சு ஃபில் பண்றதுக்கு அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஐப்ரோ ஃபில்லிங்க்கு வந்துட்டு டீடைலா வந்துட்டு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நீங்க வந்துட்டு அது வேணா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மேலையும் கீழையும் வந்து லைன் பண்ணிக்கிட்டு உள்ள ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து இப்படி கோம் பண்ணிங்கனாவே போதும். உங்களோட ஐப்ரோ வந்து நல்லா பிச் பிளாக்கா செம்மையா தெரியும். அண்ட் லைனருக்கு பாத்தீங்கன்னா இந்த NYB வச்சுட்டு ஒரு சின்னதா லைன் போட்டுக்கிட்டேன் மேல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னாவே ஃபேஸ் வந்து நல்லா எடுத்துக்காட்டும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஃபேஸ்ல. தென் லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா வந்துட்டு நைக்கால இருந்து ஒரு மினி புல்லட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டயானான்னு நினைக்கிறேன், ஒரு பிங்க் தான் இது. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த லிப் பாம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஒயிட் பண்ணிட்டு இந்த இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஷேடோக்கு வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு கிளிட்டர் ஷேட் இருக்கு. அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது வந்து ஒட்டவே மாட்டேங்குது அந்த கிளிட்டர் ஷேட். ஓகே, அதை நம்ம ஒட்ட வைக்கலாம் எப்படியாதும். சும்மா லைட்டா தான் போடுறேன். நடுவுல சென்டர்ல ஒரு கிளிட்டர் ஷேட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ப்ராப்பரா நீங்க போடணும், அப்படியே வந்து கரெக்டா போடணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து கண்ணுக்கு மேல வந்து ஒரு கலர் இருக்கு, அவ்வளவுதான், உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மஸ்காரா போட மறந்துட்டேன். அதுக்குமே இந்த சுகர் பாப்போட யூஸ் பண்ணிக்கிறேன். சுகர் பாப்போட வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மேப்ளினுக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் மஸ்கரா ஆயிடுச்சு இந்த சுகர் பாப். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு பிளஷ் அப்ளை பண்றதுனால அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் பிளஷ் அப்ளை பண்ண உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன் நான் இன்னைக்கு பிளஷ் அப்ளை பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பெருசான ஒரு எந்த லுக்கும் கிரியேட் பண்ணல இல்லையா அன்னைக்கு, அதாவது ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எதுவும் போடல இல்லையா, அதனால கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா வந்து ஒரு பிங்கியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிளஷ் அப்ளை பண்றேன். பிளஷ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே செம்மையாயிடும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும், அதுக்காக சொல்றேன். இது வந்து நல்லா நம்ம ஃபேஸ்ல செட் ஆகட்டும். மேக்கப் ஃபிக்ஸர் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் அப்படியே நம்ம ஒரிஜினல் ஸ்கின் மாதிரி ஆயிடும். அதாவது நீங்க வந்து எந்த ஒரு மேக்கவருமே பண்ணாத மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். இப்ப நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாருங்களேன். நம்ம
ஃபவுண்டேஷன் போடல, கன்சீலர் போடல, எதுவுமே போடல. பட் லுக் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கு அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்றது உங்களுக்கு பாக்குறேன். அண்ட் ஹாய், ஃபைனல் லுக் இப்படிதான் இருக்கு. சாரி, மைக் போடாம பேசுறேன். ஜஸ்ட் ஒரு பின் மட்டும் பண்ணிருக்கேன் இந்த பக்கம். இயரிங்ஸ் மாத்திருக்கேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடல, நோ கிரீம் எதுவும் போடல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.